அபி வந்துட்டு அஞ்சலி அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாத்துக்கும் டிசைன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோமே. சரி நம்ம ஆஃபீஸ் போகும். ராகவ் வந்து பாண்டிச்சேரி போகிறேன்னு கிளம்பிட்டாரு. அதுக்காக நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம இப்போ உடனே ஆஃபீஸ் கிளம்பி போகணும்னு போகிறாங்க. இதை பார்த்த முரளி வந்து மனசுக்குள்ளேயே அபி வந்து ஆஃபீஸ் போவாளாட்டிருக்கு. அதான் ராகவ் பாண்டிச்சேரி போகிறேன்னு கிளம்பிட்டாங்கல்ல. இதுக்கு மேலே நம்ம அபியை ஃபாலோ பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதான். அங்கே போயிட்டு ஒரு வழி பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அபி வந்து ஆஃபீஸ் போனதும் ராகவ் உட்காந்துருக்கிறத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன ராகவ், நீங்க பாண்டிச்சேரி போறேன்னு சொன்னீங்க, போகவே இல்லையா? இங்க ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. என்ன அபி நீ வேற, என்னோட அக்காவோட வளைகாப்பு வச்சுக்கிட்டு நான் வந்து பாண்டிச்சேரி போவேனா? நான் சும்மா உன்கிட்ட சொன்னேன், நீ என்ன ரியாக்ஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. பின்னாடியே முரளி வரதை பார்த்துட்டு ராகவ் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, ஆமா நீ என்னத்துக்கு இங்க வந்த அப்படின்னு சொன்னதும் முரளி வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ, நம்ம ராகவ் இங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு வந்தோம்னா இங்க இருக்கிறானே. ராகவ் வந்து முரளி சட்டையை புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அபி இருந்துகிட்டு, ராகவ் கொஞ்சம் அமைதியா இருங்க, இது ஆபீஸ், இங்க எந்த சண்டையும் வேண்டாம், எதுவா இருந்தாலும் வீட்டுல பாத்துக்கலாம். அஞ்சலி வந்து முரளியை வீட்டுல காணமே அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணும்போது முரளி இருந்துகிட்டு, தோ அஞ்சலி நான் வெளியில ஒரு வேலையா வந்தேன், இப்போ உடனே வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு போனதும் அஞ்சலி இருந்துகிட்டு, இன்னும் 2 நாள் தாங்க இருக்கு வளைகாப்பு, இப்போ போய் தேவையில்லாம வெளியில போயிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்க போறீங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அது ஒன்றும் இல்லாமமா என்னோட வேலை விஷயமா வெளியில போனேன் அப்படின்றாங்க. ராகவ் அபி பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.